பொன்னேரி அருகே அமோனியா வாயு கசிந்து உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பே பகுதியில் உள்ள கடல் உணவுகள் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் கடந்த மாதம் அமோனியா விஷவாயு கசிந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 83 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் 18 பெண் தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து பொன்னேரி அடுத்த ஜனப்பன் சத்திரம் கூட்டு சாலையில் சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உயிரிழந்த தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிட வேண்டும், தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்திட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமோனியா பயன்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டால் பாதுகாப்பு நடவடிக்கையாக தண்ணீர் பாய்ச்சுவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதா என்பது கேள்விக்குறியாக உள்ளதாக தெரிவித்தனர். தொழிற்சாலை விதிகளை கண்டுகொள்ளாத நிறுவனத்தை அதிகாரிகள் கவனிக்க தவறியதாக குற்றம் சாட்டினர். கும்மிடிப்பூண்டி, மஞ்சம்பாக்கம் என பல்வேறு இடங்களில் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாகவும் அரசு அதிகாரிகள் கவனிக்க தவறுவதாக குற்றம் சாட்டினர். தொழிலாளர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய தவறினால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர்.